யாரும் இல்லண்ணா நீ படிக்க கேட்டது சரிண்ணா. நான் அதுக்கப்புறம் படிக்கலண்ணா. யாருமே படிக்கல, ரிவைஸ் பண்ணலையா? அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் தெரியும்? ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகா, சத்துஸ்லோகா அப்படின்னு. ம் ஸோ நம்ம இருக்கிறது வந்து இந்த பக்தி யோகா ஆஸ்பெக்டில் இருக்கோம், ஓகேவா? அதில் வந்து 10th சாப்டர் வந்து 10th சாப்டரோட பேர் என்ன? ஒப்புலன்ஸ் ஆஃப் த ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட், ஓகே. ஆ ஸோ அதில் 1 to 7 வந்து கிருஷ்ணாஸ் பொசிஷன் அஸ் த ஒரிஜின் ஆஃப் எவ்ரி திங், அதை சொல்கிறாரு, ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்கிறாரு? 1 to 3ல வந்து எனி ஒன் நோயிங் கிருஷ்ணாஸ் அன்பான், கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி அவர் தான் அன்பான் சுப்ரீம் லார்ட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஆல் சேஜஸ் அப்படின்னு யார் இது பண்ணுறாங்களோ தே வில் பி ஃப்ரீ ஃப்ரம் சின். அடுத்து அவரோட குவாலிட்டிஸ் அண்ட் attributes, ஓகேவா? ஃப்ரீடம் ஃப்ரம் illusion, his செல்ஃப் கண்ட்ரோல், his infamy, like everything, all the qualities and attributes like created by Krishna, even the progenitors of the universe are born from his mind, ஓகேவா? எல்லாமே பிரம்மா எல்லாமே வந்து அவர் மைண்ட்லேருந்து தான் வராங்க அப்படிங்கிறது. அடுத்து those who know Krishna's glories engage in service. ஸோ யார் வந்து கிருஷ்ணாவோட க்ளோரிஸ் எல்லாம் தெரிஞ்சு இருக்காங்களோ அவங்க வந்து தே வில் என்கேஜ் இன் இஸ் சர்வீஸ், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் 7 வரைக்கும். இதை வந்து திரும்ப இப்போ லார்ட் கிருஷ்ணா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகால திரும்ப சொல்றாரு, ஆஸ் அஸ் டு லிசன் கேர்ஃபுல்லி as he will reveal more wonderful knowledge, ஓகேவா, about his opulences. ஸோ செவன்த் சாப்டரில் வந்து he is explaining about his different energies and how they are acting, ஓகே. இந்த மாதிரி வந்து பூமி, ரப்போ, நல்ல வாயு, எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து சாப்டர் 9ல வந்து எஸ்டாப்ளிஷ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் டு எஸ்டாப்ளிஷ் டிவோஷன் இன் ஃபார்ம் இன் ஃபர்ம் கன்விக்ஷன், ஓகேவா? அது வந்து 7வது சாப்டரில் எல்லா எனர்ஜியை பற்றி சொல்கிறாரு. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து டிவோஷன் ஃபார்மாக பண்ணணும் அப்படிங்கிறத 9வது சாப்டரில் சொல்கிறாரு. 10வது சாப்டர் வந்து gives more confidential knowledge, ஓகேவா, about the specific opulences and his work, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஈகர்னஸ் டு ஹியர் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தே வில் பி நோயிங் அபவுட் கிருஷ்ணா அண்ட் தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ், ஓகே. அதான் திரும்ப ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் லைக், ஓகே, த மோர் திங்ஸ் அபவுட் கிருஷ்ணா, அவரோட மோர் நாலேஜ் அண்ட் ஒப்புலன்சஸை பற்றி சொல்கிறாரு. அடுத்து வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிருஷ்ணா ப்ராப்பர்லி வந்து நம்ம இந்த சின்ஃபுல் ரியாக்ஷன் வந்து வெளியில் வந்துடலாம். ப்ளஸ் வி டோன்ட் நீட் டு டேக் பர்த் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு, அதுதான் மெயினானது. அதனால தான் கிருஷ்ணரை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பர்பஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான். அவர் வந்து எல்லா அட்ரிபியூட் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் வந்து கிருஷ்ணர்டன் தான் வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு, ஓகேவா? அதில் வந்து இன்டெலிஜென்ஸ், ஹாப்பினஸ், நாலேஜ், கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், சென்சஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், டாலரன்ஸ், ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் டில்யூஷன் எல்லாமே வந்து கிருஷ்ணர்டன் தான் வருது அப்படிங்கிறது, ஓகே. குவாலிட்டிஸ், ஃபர்தர் குவாலிட்டிஸ் வந்து பர்த், ஃபியர்லெஸ்னஸ், நான் வயலன்ஸ், equanimity, சேரிட்டி, ஃபேம் எல்லாமே வந்து கிருஷ்ணாட்டன் தான் வருது அப்படிங்கிறது. கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல். எல்லாருமே இந்த 4 குமாராஸ், 7 சேஜஸ், 14 மனுஸ் எல்லாருமே கிருஷ்ணாட்டன் தான் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இதில் பார்த்தோம். ஸோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் கிருஷ்ணாஸ் பொசிஷன் லீட்ஸ் டு சரண்டர். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணா அவ்வளவு ஒரு நாலேஜபிள், ப்ளஸ் அவ்வளோ ஒரு ஆஹ், பெரிய இவர் வந்து நம்ம டிவோட்டிக்காக வந்து ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு சரண்டர், ஓகேவா? அதனால வந்து வி ஹாவ் டு எப்பயுமே எல்லா டெய்லி வந்து அதான் நம்ம இது பண்ணுவோம்ல, கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம், ஓகேவா? அவர் வந்து அவருக்கு நம்ம சேவை பண்ணோம்னா வி வில் பி ஏபிள் டு கோ பேக் டு த காட். அதை டெய்லி நினைச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா தென் வி ஆர் அட்டைனிங் அவர் லைஃப், ஓகேவா? வி வில் கோ பேக் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். அதுதான் மெயினாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. இந்த ஒப்லன்சஸ் எல்லாம் எது சொல்கிறாங்க, ஓகே. அதான் நம்ம அதில் பார்த்தோம். ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மதிப்போம், இல்லைன்னா வந்து
லவ் பண்ணுவோம் அப்படின்னா பிகாஸ் வி நீட் டு நோ தேர் பொசிஷன் அண்ட் தேர் குவாலிட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ மோடி வந்து நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நம்ம வந்து ஆஹ், இது பண்ணுவோம், என்ன சொல்கிறது, எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு சாதாரண எம்எல்ஏ வரும்போதே வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஓகேவா. அவர் வருவாங்க, அவங்க வருவாங்க, ஓகே, வி ஹாவ் டு feed them properly, we have to give them like a proper respect, அவங்களுக்கு சீட்டிங் கொடுக்கணும், எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அப்படி அந்த ஒரு நார்மல் எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு கவுன்சிலர் வரும்போதே அவ்வளோ பண்ணும்போது த யுனிவர்சல் லார்ட், ஓகேவா, த பாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், அவர் வரும்போது வந்து நம்ம எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே வந்து பண்ண வேண்டியது. ஸோ சாண்டிங் பண்ணும்போதோ இல்லை பக பகவத்கீதா இல்லைன்னா பாகவதம் படிக்கும்போது வந்து நம்ம இதுதான் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய லார்ட் வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்டபுள், ஓகேவா, இந்த யூனிவர்ஸே அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் பற்றியெல்லாம் கேட்குறோமோ, எல்லாமே இட் கேம் ஃப்ரம் கிருஷ்ணா ஒன்லி, ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்து நம்ம சேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு சேண்ட். He is waiting for our Boga offering. Okay, well, he is waiting for every one of us to do the devotion service. பக்தி பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு வெயிட் பண்ணும் போது வந்து ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் வி நீட் டு கிவ். இந்த சாண்டிங்க்கு வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த சாண்டிங் தான் இந்த கலியுகத்தோட தர்மா. கரெக்டாக கலியுகத்தில் வந்து ஹவு டு ரீச் லார்ட், இட் இஸ் ஒயா சாண்டிங் ஒன்லி. அந்த சாண்டிங் பண்ணும்போது வந்து இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி ஒரு டைம் சொல்கிறதுக்கும் கிருஷ்ணரை நேரில் 100 டைம்ஸ் பார்க்குறதும் ஈக்குவல். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த எந்த ஒரு ஆச்சாரியர் எடுத்துட்டாலும் சரி, அவங்க வந்து அந்த பகவானோட நாமத்துக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் வாட் லைக் ஓகே கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு கோ பேக் டு காட். அது அந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? இது இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏன் வந்து கிருஷ்ணர் இந்த ஒப்புலன்ஸ்லாம் சொல்றாரு, யாருக்காக சொல்றாரு? இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது ஈஸியாக. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம வந்து முட்டாள் மாதிரி, ஓகேவா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறோம், ஓகேவா, அடுத்த வாரம் கிளாஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. பட் வி ஹாவ் டு ரிவைஸ், ஓகேவா, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, யாருக்காக சொல்கிறாரு, என்ன பர்பஸ்க்காக சொல்கிறாரு, அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் யூஸ் இல்லை. இன்ஃபர்மேஷனை வச்சு வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகேவா, நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கிறணும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு. ஸோ பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், பகவத்கீதை படிக்கும் போது எப்படி இருக்கும், பகவத்கீதை படித்து முடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து நம்மளோட லைஃப் எப்படி மாறுது, நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கடவுளுக்கு, நம்ம எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறோம், எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணுறோம் பகவத்கீதை படிக்கிறதுக்கு இல்லைன்னா சாண்டிங் பண்ணுறதுக்கு, அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரைம் அப்ஜெக்டிவாக இருக்கணும். ப்ரைம் கோல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இருக்கணும், ஓகேவா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓகேவா, பகவத்கீதை எடுத்து படிக்கிறது, டெய்லி படிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ணுங்க, ஓகேவா. அது வந்து தட் இஸ் வாட் கோயிங் டு கம் அலாங் வித் அஸ். இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம எவ்வளவு சொத்து சேர்க்குறோம், எவ்வளவு ஃபேம் சேர்க்குறோம், எவ்வளவு புகழ் சேர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கூட வரப்போகிறது இல்லை. இந்த பகவத்கீதை வந்து எவ்வளோ படிக்கிறோம், ஓகேவா, சாண்டிங் எவ்வளோ பண்ணுறோம், அதுதான் நம்மளோட அந்த பெர்மனண்ட் பேங்க் பேலன்ஸில் வந்து இருக்க போகுது. கரெக்டாக இந்த நாலேஜ் எத்தனை பேருக்கு பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த 18th சாப்டரில் வந்து பகவான் சொல்லுவார், ஓகேவா, யார் வந்து இந்த நாலேஜை வந்து தான் புரிஞ்சுட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்களோ, அடுத்தவங்களுக்கு பரப்புகிறாங்களோ, தே ஆர் வெரி வெரி டியர் டு மீ அப்படிங்கிறாரு, ஓகேவா. அதனால தான் we have to first learn, we have to understand, and we need to transform the knowledge to others, ஓகேவா. We have to pass this knowledge to others. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுங்க. நான் பல தடவை சொல்லியாச்சு, பட் யாருமே அவ்வளவு சீரியஸாக எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல, ஓகேவா. டெய்லி ஒவ்வொரு ஸ்லோகா படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம மொபைலில் வந்து நிறையா வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம், ஓகேவா.
பட் இந்த மெசேஜை படித்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மொபைலில் வேறு எதேதோ ஆப் இருக்குது. ஓகே, இப்போ வேதா பேஸுங்கிற ஆப் இருக்கா நம்ம மொபைலில்? அது இருந்துட்டு அதை டெய்லி ஒவ்வொரு ஸ்லோகா இல்லைன்னா 5 ஸ்லோகா படிக்கிறதுக்கு நாட் ஈவன் 10 மினிட்ஸ் ஆகாது. ஸோ அதை படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ வெரி குட் ஹேபிட். அது சொல்லியாச்சு, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? இதுவரைக்கும் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை, பட் பார்ப்போம். ஏதாச்சும் கொஸ்டின் இது வரைக்கும்? ஹலோ? இல்லை யாரும் இல்லடா இம்ப்ளிமெண்ட் ஒண்ணு. இல்லை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நான் வந்து ரெகுலராக பகவத்கீதை படிக்கிறேன், சாண்டிங் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னு. ம். சாண்டிங் பண்றோம், பகவத்கீதை படிக்கிறது இல்ல. சரி, அப்படின்னா இன்னைக்கு இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஆமா. ம். பகவத்கீதை எல்லாம் விட்டு நாராயணியம் போயிட்டு நாராயணியம் படிச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணுமே. பேசிக் தெரிஞ்சாதான் ஓகே. நாராயணன் படிக்கிறதுல தப்பு இல்லை, நீ கன்ஃபார்மா. சொல்றது நம்ம காதுல கேக்குறோம்ல. அதை கேட்டுட்டு பாசிங் நாலேஜாக இருக்கக்கூடாதுல்ல. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு பி தரோ. ஓகேவா? இப்போ வந்து பகவத்கீதாவை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியலனாலும் 10 சாப்டர்ல என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு மணி நேரம் எல்லாராலையும் பேச முடியுமா? வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ். ஏன் அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி எதுக்கு பண்ணியிருக்கோம்? இவ்வளவு எஃபர்ட் சமன் கிரியேட்டட் ஆல் தி ஸ்லைட்ஸ். ஏன்? அது வந்து எல்லாருக்குமே போய் சேரணுங்கிறதுனால. இந்த ஸ்லைடில் பார்க்குறதெல்லாம் பக்திவேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாத எழுதின பர்பட். இது வந்து சும்மா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஓகேவா? இது வந்து இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஏன் ஒருத்தவர் போட்டிருக்காருன்னா, அவர் பேர் அமிர்தானந்த பிரபு அப்படின்ட்டு. அவர் ஏன் போட்டிருக்காருன்னா, ஓகே, இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாருமே வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஏன் போட்டிருக்காரு, இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் போட்டிருக்காருன்னா, பிகாஸ் தென் இட் would பி ஈஸி ஃபார் us டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிருக்கு, ஒரு சாப்டரோட பிபிடி. அப்போனா ஸ்ரீல பிரபுபாதா வந்து அந்த பர்பட்டை எழுதுறதுக்கு, பர்பட்னா என்ன? ஸ்லோகாவோட மீனிங்கு, அந்த மீனிங்கோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் பர்பட் அப்படிங்கிறது. அந்த அந்த பர்பட்டை எழுதுறதுக்கு அவர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டிருப்பார் தெரியுமா? ஓகேவா? அதாவது அவருக்கு மார்னிங் 1 to 4 அப்போ தான் உட்காந்து எழுதுவாராம். ஏன்னா அப்போ தான் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. எங்க ராதா தாமோதர் டெம்பிள் இருக்குல்ல, சுரந்தினிக்கு தெரியும். விருந்தாவனில் வந்து ராதா தாமோதர் டெம்பிள் அப்படின்ட்டு, அங்கே அந்த ஸ்ரீல கோஸ்வாமியோட சமாதி இருக்கும். இவர் ஸ்ரீல பிரபாதா ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரூம் வழியா வந்து அந்த இதை பார்த்துட்டு எழுதுவாராம். ஓகேவா? அப்போ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஆச்சாரியாஸ். ஓகேவா? அதுக்காகனாலும் நம்ம படிக்கணும். டெய்லி படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு ஒரு பகவத்கீதாவில் ஒரு ஸ்லோகா படிக்கிறதுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க. ஓகேவா? அது பண்ணும்போது வந்து தென் யூ வில் கெட் மோர் நாலேஜ், யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன், அண்ட் தட் இன்ஃபர்மேஷன் வில் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சிருந்து யூஸ் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுதான் நம்ம படிக்கிறதோட ரியல் பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த சதுர்ஸ்லோகி. இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்தது பிரதிமத்த பஜந்தேமாம் புதபாவ சமன்விதம். என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட்ல? கிருஷ்ணா இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ். ஓகே, த ஒன் ஹூ நோஸ் திஸ் ஹேஸ் டு சரண்டர் டு ஹிம் அண்ட் பெர்ஃபார்ம் த டிவோஷன் சர்வீஸ். ஓகே, அதுதான் எயித் ஸ்லோகால சொல்றாரு. ஓகே. ஸோ செகண்ட் ஸ்லோகா யாருக்கு தெரியும்? சத்துஸ்லோகி. ஆக்சுவலாக அதான் அந்த 4 ஸ்லோகாவோட மீனிங் தெரியுமா? அகம் சர்வஸ்ய பிரபு வந்து நான் தான் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்ஸில் எல்லாமே கிரியேட் பண்ணி அனிலியேட் பண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? த வைஸ் ஹூ நோஸ் அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வ பிரவர்த்ததி இதிமத்வ பஜந்தே மாம். இதை யார் தெரிஞ்சுட்டு எனக்கு பஜந்தே பண்ணுறாங்களோ, அதாவது என்னை டிவோட் பண்ணுறாங்களோ, புதபாவ சமன்விதஜா, தே வில் நோ
everything. They will know the everything, every of the knowledge. Okay. Then machitta madgata prana bodhayanta parasparam கதையந்த சுமாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. யார் வந்து இந்த நாலேஜ் தெரிஞ்சுட்டு சிம்டம்ஸ் ஆஃப் அ பியூர் டிவோட்டி கிருஷ்ணா பிகம்ஸ் இஸ் லைஃப் அண்ட் சோல் அப்படின்னு பண்றாங்களோ, நாலேஜ் தெரிஞ்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றாங்களோ, ஓகேவா, தாட்ஸ் ஆஃப் மை பியூர் டிவோட்டி டுவெல் இன் மீ, தே fully devoted their life to my service. Okay, then they will get tushyanti cha ramanti cha. What satisfaction and blissful life என்னன்னா கொடுப்பாங்க. என்ன blissful ஆ blissful life நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். யார் கரெக்ட். ஒருத்தவங்க என்னை ம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னைய பத்தி பேசுறாங்க, என்னைய ஆ பத்தியே இருக்காங்களோ, எங்களோட டிவோட்டிஸ்க்கு வந்து blissful life வந்து நான் வந்து கரெக்ட். அட்டைன் பண்ண விடுவேன். அவங்க வந்து ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி தே வில் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளிஸ். அதான் துஷ்யந்தி ச ரமந்தி ச. ஓகே, ரமந்தினா பிளிஸ், துஷ்யந்தினா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அதான் 9th ஸ்லோகா. ஓகே, 10th ஸ்லோகா வந்து இதுதான் இந்த பக்தி லதா பீச்சோட இது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் லைக் அந்த சீடு வந்து ஃப்ரூட்டிஃபை ஆகும், ஃப்ரூட்டிஃபை ஆகி க்ரோ ஆகும். அடுத்து அந்த ஒரு சின்ன சீடு வந்து எப்படி ஒரு மரமாகுதோ அதே மாதிரி பக்திங்கிறதுல வந்து நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சீடு கிரியேட் ஆகணும் பக்திங்கிறது. ஓகே, நான் பகவானுக்கு சேவை பண்ணணும், நான் என்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன், என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன், ஸோ லெட் மீ டூ சம் பக்தி. ஓகே, அப்படிங்கிறது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி இட் ஹேஸ் டு க்ரோ. ஓகே, அடுத்தது வந்து தேசம் சதத யுக்தானாம் பஜதம் பிரீத்தி பூர்ணம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்திதே. ஓகே, அதாவது லார்டு வந்து யார் வந்து தேசம் சதத யுக்தானாம், யார் வந்து எல்லா டைமுமே இந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, தேசம் சதயுக்தானா பஜதம் பிரீத்தி பூர்வகம், எல்லாமே எல்லா டைம் பிரீத்தி, அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் அதே டயத்தில் அவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, ஓகே, ததாமி புத்தி யோகம் தான், நான் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுப்பேன், பை விச் தே கேன் கம் டு மீ. ஓகே, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயந்திதே. இது ஏனமா உபயந்தித்தேன்னா என்கிட்ட வருவாங்க அவங்க அப்படிங்கிறது. ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்து லாஸ்ட் 11வது ஸ்லோகம் வந்து தேசம் எவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வத. ஸோ தேசம் எவானுகம் பார்த்தம் எவான் அனுகம் பார்த்தம். ஓகேவா, யார் இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஐ கிவ் தம் த நாலேஜ் பை விச் தே கம் டு மீ. அண்ட் அது எப்படின்னா ஐ கிவ் தம், ignorant யா, இக்னோரண்ட், கரெக்ட், இக்னோரன்ஸ் வந்து darkness போயிடும். ignorance வந்து அழிச்சிட்டு லைட்ங்கிற வெளிச்சத்தை வந்து கொடுப்பேன். ஞான ஞான தீபேன பாஸ்வத. அந்த அந்த இருளை வந்து எப்படி ஒளி வந்து அழிக்குதோ அதே மாதிரி வந்து ஐ கிவ் தம் த ஸ்பெஷல் மெர்சி ஸோ தட் தே கெட் த நாலேஜ். அந்த நாலேஜை யூஸ் பண்ணி அந்த லைட் வரும்போது வந்து இருள், அந்த இக்னோரன்ஸ் வந்து தன்னால் போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த சத்துஸ்லோகி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ தெரியாது, அடுத்த வாரத்துக்குள்ள படித்து இதோட மீனிங்கை வந்து ஜிஸ்டாக சொன்னீங்கன்னா இட் would பி வெரி ஹாப்பி. ஓகேவா, ஏன்னா இந்த 4 ஸ்லோகா வந்து இப்போ பகவத்கீதா ஃபுல்லாகவே 700 ஸ்லோகா படிக்க முடியலைனாலும் இந்த 4 வந்து எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த 4 ஸ்லோகாவை படித்து டெய்லி வந்து படிங்க. ஓகேவா, இட்ஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஓகே, டெய்லி வந்து படிச்சீங்கன்னா யூ வில் கெட் ஸ்பெஷல் மெர்சி ஃப்ரம் கிருஷ்ணா, ஸ்பெஷல் நாலேஜ் ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகே, Hare Krishna. Let's see how many of them are able to execute. So அடுத்து வந்து 12 to 18 வந்து அர்ஜுனா அக்செப்ட்ஸ் கிருஷ்ணாஸ் பொசிஷன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த சத்துஸ்லோகி வந்து எப்படி சொல்றாருன்னா அத்தாரிட்டேட்டிவா சொல்றாரு. ஓகே, அகம் சர்வஸ்ய பிரபு. அதே மாதிரி பாகவதத்துலையும் சத்துஸ்லோகி, ஓகே, அகம் ஏவாசம் ஏவாக்ரே. அது அது யாருக்கு சொல்றாருன்னா கிருஷ்ணர் வந்து பிரம்மருக்கு சொல்றாரு. பிரம்மர் வந்து ஃபர்ஸ்ட் அது அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. பிரம்மர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மர் எந்த விஷ்ணுல இருந்து வராரு? ம்? எந்த விஷ்ணுல இருந்து பிரம்மா வராரு? மகாவிஷ்ணுல இருந்து வராரு? ஹீரோ சாய் விஷ்ணு. நோ,
கற்பகச்சு காரண கர்ப்போதகஷாய விஷ்ணு வந்து வர்றது மகாவிஷ்ணுல இருந்து. மகாவிஷ்ணுவோட ஒவ்வொரு போர்ல இருந்தும் பல யூனிவர்சஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஒவ்வொரு யூனிவர்சஸ்லயும் கர்ப்போதகஷாயி விஷ்ணு இருக்காரு. அந்த கர்ப்போதகஷாயி விஷ்ணுவுல ஒவ்வொரு அந்த தொப்புல இருந்து வர்றது தான் வந்து பிரம்மர். ஓகேவா? ஸோ அந்த கர்ப்போதகஷாயி விஷ்ணு கிரியேட் பண்ற ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் உள்ள இருக்கிற எல்லா லிவிங் என்டிட்டிஸ்குள்ளேயும் தான் க்ஷீரோதகஷாயி விஷ்ணு இருக்காரு. ஸோ அந்த கர்ப்போதகஷாயி விஷ்ணுல இருந்து பிரம்மர் வந்து வந்துடுறாரு. ஆனால் பிரம்மருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேவா? அதனால அவரோட அந்த இது வந்து லோட்டஸ் ஸ்டெம், லோட்டஸோட தண்டு இருக்குல்ல, அந்த தண்டுல எவ்வளவு நீளம் இருக்கும் அவ்வளவு நீளத்துல அவர் வந்து இருக்காரு. ஓகேவா? அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து கீழே பார்க்கும்போது ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து அந்த தண்ணி ரெண்டும் மோதி 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 தண்ணிகள் வந்து த ப த ப அப்படின்னு சவுண்டு கேட்குது. அப்படின்னா தபம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தபம் பண்ணா உடனே திரும்ப வந்து மேலே போயிட்டு மெடிடேட் பண்றாரு. எவ்வளவு? 1000 இயர்ஸ், 1000 celestial years. இட் இஸ் வெரி வெரி லாங் இயர்ஸ். ஓகேவா? அவ்வளவு இயர்ஸ் மெடிடேட் பண்ணிட்டு திரும்ப அவருக்கு முன்னாடி வந்து விஷ்ணு வராரு, கிருஷ்ணர் வராரு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து அவரு அவருக்கு எந்த நாலேஜுமே கிடையாது பிரம்மருக்கு. தன்னோட கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாரு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து பிரம்மாக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அந்த ஹேண்ட் ஷேக் வழியா எல்லா நாலேஜுமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அதுல வந்து அந்த டயத்துல 4 ஸ்லோகா சொல்றாரு. ஓகேவா? அதான் பாகவதத்தோட சதுர்ஸ்லோகி. அகம் ஏவாசமேவாகிரே நானியத்ய சதசத்பரம் பஷ்யாதகம் யததஷ யோ வசிஷ்ய சோஸ்மி அகம். இந்த மாதிரி வந்து 4 ஸ்லோகா வரும். ஓகே, அந்த அந்த 4 ஸ்லோகாலையும் கிருஷ்ணர் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாரு? அகம் ஏவாசம் ஏவாக்ரே அப்படிங்கிறாரு. அகம், நான் தான். ஓகே, அந்த அத்தாரிட்டேட்டிவா சொல்றாரு. அப்படி சொல்லி முடிக்கும் போது தான் பிரம்மர் வந்து கிருஷ்ணரோட புகழை வந்து பாடுறாரு. அதுதான் பிரம்ம சமிதான்னு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரணத்துக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா. ஓகேவா? ஈஸ்வர, நீ தான் ஈஸ்வர். ஓகேவா? பரமா, நீ தான் டாப் மோஸ்ட். கிருஷ்ணா. ஓகே, அதனால தான் அந்த கிருஷ்ணரை வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்றோம். ஸோ அப்போ அந்த டயத்தில் பாடுறது தான் அந்த பிரம்ம சமிதா. அந்த பிரம்ம சமிதா வந்து சில டீமன்ஸ் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அந்த பிரம்ம சமிதாவை வந்து இந்த கலியுகத்தில் வந்து யார் வந்து எங்கே எடுக்கிறாருன்னா சைத்தன்ய மகாபிரபு, அதாவது ராதா கிருஷ்ணா ஃபார்மில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த சவுத் இந்தியா ட்ரிப்புக்கு வரும்போது அவர் வந்து திருவட்டார் ஆதிகேஸ்வர பெருமாள் டெம்பிளில் வந்து அந்த டெம்பிளில் இருக்குல்ல, உள்ள அந்த சாமி படுத்திருக்காருல அந்த ஒத்தக்கால் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப்ல இருந்து தான் எடுக்கிறாரு. ஓகேவா? அங்கே தான் வந்து திருவட்டார ஆதிகேஸ்வர பெருமாள் டெம்பிள்ல இருந்து அந்த பிரம்ம சமிதா வந்து மீட் எடுக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் வந்து அத்தாரிட்டேட்டிவாக சொல்றாரு எல்லா இதுலையுமே, ஐ ஆம் த சோர்ஸ், ஐ ஆம் த மெயின்டெனர் அப்படிங்கிறது. ஸோ அப்படி சொல்லி முடிச்ச பிறகு வந்து அர்ஜுனா இஸ் அக்செப்டிங் கிருஷ்ணாஸ் பொசிஷன். நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சாதாரணமான ஆளு அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு ஒரு யாராலும் ஒரு வித்தை காட்டுறாங்க, ஒரு மெஜிஷியன் வரான்னா, ஐயோ அது எப்படி பண்றாங்க, அது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா அதை விடுங்க, சில டயத்துல வந்து ஒரு நல்ல பிளேயர், ஓகே, இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஜீனியஸ் அறிவான ஆள், ஓகே, இல்லைன்னா வந்து இப்போ எடுத்துட்டேன்னா முகேஷ் அம்பானி வந்து பயங்கர பணக்காரர் அப்படின்னு நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். கரெக்டா? ஐயோ அவன் வந்து ரொம்ப டேலண்டான ஆள். இல்லை செஸ்ஸில் வந்து இப்போ விஸ்வநாதன் ஆனந்தோ யாரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒவ்வொரு டேலண்டான ஆளுகளை வந்து நம்ம பயங்கரமாக ஐயோ அவங்க பெரிய ஆள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். பட் இந்த நாலேஜ் எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? உங்களுக்கு இன்னும் எல்லாத்துக்கும் டவுட் இருக்கா? கிருஷ்ணாட்ட வந்து ஆ, அது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது சொல்றதுக்கு? எல்லாமே கிருஷ்ணாட்ட தான் வருது. நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும் அந்த ப்ரைடு வரக்கூடாது. ஏன்னா எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. யாருனாலும் ஒரு ஆள் வந்து
நல்லபடியாக குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகே. ஸோ கிருஷ்ணருக்கு எப்போ கொடுக்கணும் எப்போ எடுக்கணும் தெரியும். இப்போ யாருன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா பாடுதுங்க அப்படின்னா தட் நாலேஜ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகே. இதை நல்லா வந்து அவங்க வந்து நல்ல கணக்கு போடுறாங்க, இல்லை நல்லா வந்து படிக்கிறாங்க, நல்லா வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா எனிதிங் அண்ட் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. அதை யார் நம்ம நினைக்கிறோமோ தென் வி ஆர் ட்ரைங் டு நோ அபவுட் கிருஷ்ணா. ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்து நம்ம எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணணும். நம்ம நம்ம லைஃபோட டைமே பத்தாது கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே. அதான் இங்கே அர்ஜுனா பண்ணுறாரு. ஓகேவா. அர்ஜுனா அக்செப்ட்ஸ் கிருஷ்ணாஸ் பொசிஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் டு ஹியர் மோர் ஆஃப் his ஒப்பனன்ஸ். பட் அர்ஜுனர் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கிருஷ்ணா நீ சொல்கிற இதெல்லாம் ஒப்பனன்ஸ்ன்னு ஓகே, ஐ ஆம் வெரி ஹாப்பி, பட் டெல் மோர் அபவுட் யூ. பிகாஸ் ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்களோட க்ளோரிஸை தென் வி வில் ஆஸ்க் மோர் அபவுட் தட் பிகாஸ் வி வாண்ட் டு நோ மோர். நம்மளுக்கு இன்னும் தெரியணும், இன்னும் தெரியணும், இன்னும் தெரியணும். அப்படி கேள்வி கேட்ட அந்த இன்க்யூசிட்டிவ்னஸ், ஈகர்னஸ் வரும்போது மட்டும்தான் இந்த பகவத்கீதா ப்ளஸ் பாகவதம் எல்லாம் கிடைச்சது. ஸோ பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 4 ஸ்லோகத்திலே முடிச்சுட்டு போயிருக்கலாம். அர்ஜுனர் வந்து ஓகே ஓகே கிருஷ்ணா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முடிச்சிடலாம். பட் கிருஷ்ணர் வந்து கிராஜுவலாக அர்ஜுனரை வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் போடுறாரு. அதுவும் எப்படி எல்லாமே வார் பிகின் ஆக போகுது. ஷங்காலாம் அர்ஜுனா ஆல்சோ ஷங்காவை ப்ளோ பண்ணிட்டாரு. எல்லாருமே வார் வந்து அபவுட் டு பிகின். அட் த டைம் அர்ஜுனா வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போறாரு. இந்த 5 ரீசன்னால நான் ஃபைட் பண்ண போறது இல்லை அப்படின்னு. அது வந்து கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி அவரை வந்து போடுறாரு. ஓகேவா. அவரை வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கிருஷ்ணர் தான் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது அவருக்கு அந்த டவுட் வருது. அந்த டவுட் வர்றதுனால அந்த கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வினால வந்து பகவத்கீதா பிறக்குது. ஓகேவா. பகவத்கீதா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது. ஓகே. அப்படிங்கும்போது அந்த இன்க்யூசிட்டிவ்னஸ் ப்ளஸ் அந்த கேள்வி கேட்குற ஞானம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். இதே மாதிரி தான் பாகவதம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? பாகவதம் எங்கெல்லாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னா பரீட்சித் மகாராஜுங்கிறது யாருன்னு தெரியுமா? அர்ஜுனனோட பையன் வந்து அபிமன்யு. ஓகே. அபிமன்யுவோட ஒய்ஃப் வந்து உத்தரா. ம்? உத்தராவோட கர்ப்பத்துல இருக்கிறவர் தான் பரீட்சித் அப்படின்னு, பரீட்சித் மகாராஜ் அப்படின்னு. அதாவது அர்ஜுனனோட பேரா. ஓகே. அந்த இந்த அர்ஜுனனோட பேரை வந்து வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு கிங்டத்தை. அவர் வந்து இனிஷியலாக அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே கிருஷ்ணர் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. ஏன்னா அஸ்வத்தமா வந்து ஆஹ், பாண்டவாஸோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு அவர் அழிக்க வர்றாரு. அப்போ வந்து உத்தரா வந்து போய் கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அப்போதான் அந்த பாகி பாகி மகா யோகின் தேவதேவ ஜெகத்பதே நாண்யம் யத் அபயம் அப்படின்னு அந்த அந்த ஸ்லோகால வந்து பாகி பாகி மகா யோகின். ஓகேவா. கிருஷ்ணா நீ பிறப்புறன்னு சொல்ற. ஓகேவா. அதாவது அந்த குருஷேத்திர வாரெல்லாம் முடிஞ்சுட்டு பிறப்புறும் போது வந்து அப்ப உத்தரா வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட அந்த அங்குஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதாவது அவ்வளவு சின்ன உருவத்துல ஈவன் ஹீஸ் என்டரிங் த womb ஆஃப் உத்தரா. ஏன்னா அஸ்வத்தமா எய்ய போறது வந்து அது அந்த பிரம்மாஸ்திரம். ஓகே. அந்த அஸ்திரத்தை வந்து தடுக்கணும்னா உள்ள போய் ப்ரொடெக்ட் பண்றாரு. அதாவது உத்தராவோட கர்ப்பத்துக்குள்ள. அதனாலதான் ஏன் உத்தராக்கு உத்தரான்னு பேர் வந்துச்சுன்னா உத்தரான்னா டாப் மோஸ்ட். ஓகே. அதான் மீனிங். ஸோ அந்த உத்தராக்கு ஏன் உத்தரான்னு பேர் வந்துச்சுன்னா ஷி வாஸ் கேரிங் கிருஷ்ணா அண்ட் இஸ் டிவோட்டி. ஓகே. ஸோ தன்னோட அந்த கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணரையும் அவங்க சுமக்கிறாங்க. ப்ளஸ் யாரு பரீட்சித் who is a great devotee of the Lord. அவங்க 2 பேரையுமே சுமக்கிறாங்க. அதனால தான் உத்தரான்னு பேர் வந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பகவத்கீதா அண்ட் பாகவதத்தில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. அது நிறைய இருக்கு.
அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஹியர் பண்ணுறதுக்கு வந்து டயத்தை அலோகேட் பண்ணி படிச்சீங்கன்னா பாகவதம்லாம் வந்து ஒவ்வொரு பாஸ்ட் டைமே வந்து நெக்டர். ஓகேவா? அந்த ரியல் அமிர்தம் அப்படிங்கிறது வந்து பாகவதம் தான். அதான் நிகம கல்பத்தரோர் கலித்தம் ஃபலம் சுகமுக அமிர்த திரவ சமிதம் பிபத பாகவத ரசமாலயம். பாகவதம்ங்கிறது ரசமாலயம். ஓகேவா? ஒரு மேங்கோ எப்படி ரைப்பன் ஃப்ரூட்டாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்வீட் கிடைக்குமோ, அந்த மேங்கோ வந்து அந்த கிளி கொத்தி கொத்தி அது சாப்பிட்டோம்னா, சாரி பேரட் கொத்தி கொத்தி சாப்பிட்டோம்னா அது வந்து இன்னும் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பாகவதம்ங்கிற அந்த ஸ்வீட் வந்து ஆல்ரெடி இட் இஸ் அட் நெக்டர். அந்த பாகவதத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி அப்படிங்கிற அந்த அவரோட அந்த இது வந்து பேரட் மாதிரி இருக்கும் அவரோட மூக்கு வந்து. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட அந்த சுகதேவ கோஸ்வாமி வாயிலிருந்து சொன்ன பாகவதம் வந்து இட் இஸ் ஈவன் மோர் ஸ்வீட்டர். அந்த பாகவதத்தை வந்து நம்ம ரியல் நெக்டரை வந்து நம்ம குடிக்கணும், அதை கேட்கணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து கிருஷ்ணரோட பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து வந்து அர்ஜுனா இஸ் ஹேவிங் மோர் இன்க்விசிட்டிவ்னஸ். இந்த இந்த கொஸ்டின் கேட்டு இந்த ஈகர்னஸ் இருந்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு பகவத்கீதா பாகவதம் கிடைச்சது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ 12th ஸ்லோகா இந்த 11th ஸ்லோகா பார்த்தோம் நம்ம. எப்போ அர்ஜுனா உவாச்ச. அர்ஜுனா பேசினார். ஓகேவா? யாருக்கெல்லாம் தெரியுமா எத்தனை ஸ்லோகம் அர்ஜுனா பேசினாரு, எத்தனை ஸ்லோகம் திருதராஷ்டிரா பேசினாரு, எத்தனை ஸ்லோகம் கிருஷ்ணர் பேசுறாரு? அது திருதராஷ்டிரம் ஒன்னே ஒண்ணு. ஓகே. ஆ அர்ஜுனா ஏன் பகவத்கீதான்னு பேர் வந்துச்சு அதையும் பார்த்தோம் நம்ம. கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்லைட்ஸ் தான். அர்ஜுனர் எவ்வளோ பேசுறாரு? ம் ம். அர்ஜுனா வந்து 83 ஸ்லோகா பேசியிருக்காரு. கிருஷ்ணர் வந்து 575. ம். சஞ்சயா 41. ஓகே. 41 1. ஓகே. ஸோ 575 ஸ்லோகா கிருஷ்ணர் பேசியிருக்காரு, 83 அர்ஜுனா. ஸோ இங்கே அர்ஜுனா வாட்ச். अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवम् अजं विभुम् आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा हसितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि So Param Brahma Param Dhamma. Okay. You are the supreme. Param means supreme. Okay, வா? பரமாத்மா அப்படிங்கிறோம்ல, சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிறது தான் பரமாத்மா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஸோ பரம் மீன்ஸ் சுப்ரீம், பிரம்மா மீன்ஸ் லைக் பிரம்மா மீன்ஸ் ட்ரூத், பரம் தாமா நீ தான் வந்து சஸ்டெனன்ஸ், நீ தான் எல்லாத்தையுமே காத்துட்டு இருக்கிறது, நீ தான் எல்லாத்துக்கும் ட்ரூத். ஓகேவா? பவித்ரம் வெரி பியூர், பரமம் அகெயின் லைக் பரமம் மீன்ஸ் supreme. Bhavan, you. Purusham means personality. Shashwatam means you are the eternal. Shashwatam அப்படிங்கிறது eternal. Divya means transcendental. Okay. Adi Devam, the original Lord. நீ தான் வந்து ஒரிஜினல் லார்ட். ஓகே. அஜம் மீன்ஸ் அன்பான். விபு மீன்ஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? இந்த அஜம் விபும் எல்லாம் வந்து இந்த இதில் வரும். ஏன்னா நம்ம படிக்கிற அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும். கரெக்டாக விபும் அப்படிங்கிறது. ஆகுகு சே துவாம் unto you ரிஷய sages. ஓகே. சர்வே தேவரிஷி. தேவரிஷினா டெமிகாட்ஸ். ஓகே. நாரத தத்தா அஷிதா. அஷிதாங்கிறது இன்னொரு இவர். ஓகேவா? சேஜ். தேவல அவர் ஒரு சேஜ். வியாசா பர்சனாலிட்டி ஆஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து சொன்னாரு. அர்ஜுனா சார் யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட்.
தி அல்டிமேட் அபவுட் த பியூரஸ்ட், த அப்சல்யூட் ட்ரூத். எப்படி க்ளோரிஃபை பண்றாரு பாருங்க. ஓகேவா? யூ ஆர் த எட்டர்னல் டிரான்சரண்டல் ஒரிஜினல் பர்சன், த அன்பார்ன் அண்ட் கிரேட்டஸ்ட். உங்களை மீறி யாரும் கிடையாது, உங்களுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. யூ ஆர் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறாரு. ஆல் த கிரேட் சேஜஸ் சச் அஸ் நாரதா, அசிதா, தேவலா அண்ட் வியாசா கன்ஃபார்ம் திஸ் ட்ரூத் அபவுட் யூ. அர்ஜுனா சொல்றார், நான் மட்டும் இதை கன்ஃபார்ம் பண்ணல, எல்லா கிரேட் சேஜஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நவ் யூ ஆர் யுவர் செல்ஃப் ஆர் டிக்ளேரிங் டு மீ. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் வந்து அர்ஜுனருக்கு தெரியும். ஆனா அர்ஜுனர் ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்காக கேட்கிறாரு, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா கேட்கிறாரு. ஏன்னா நம்ம கிருஷ்ணர்கிட்ட எப்ப பேச போறோம்னு தெரியல. அதனால வந்து அர்ஜுனர் வந்து இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்கும் போது வந்து நம்மளுக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது. ஓகே. ஸோ இவருக்கு அர்ஜுனுக்கு தெரியும் எல்லா கிரேட் சேஜஸ் எல்லாமே வந்து இதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அத்தாரிட்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் எலியன். பட் இருந்தாலும் வந்து நவ் யூ ஆர் யுவர் செல்ஃப் ஆர் டிக்ளேரிங் டு மீ. எனக்கு வந்து நீங்க சொல்றேன் கிருஷ்ணா, அது வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அகம் விபு. ஓகே. 10.14 சர்வம் ஏதத் ரிதம் மன்னே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவ ந தான்வ தான்வஹ. ஓ கிருஷ்ணா, ஐ டோட்டலி அக்செப்ட் அஸ் ட்ரூத் ஆல் தட் யூ ஹேவ் டோல்ட் டு மீ. நான் வந்து நீ சொன்னது எல்லாத்தையுமே வந்து சத்தியமா வந்து நான் நினைச்சுக்கிறேன். ஓகேவா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெய்தர் த டெமிகாட்ஸ் நார் த டீமன்ஸ் ஓ லார்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ ஈவன் டெமிகாடுக்கே வந்து கிருஷ்ணரோட ஃபுல் ஒப்புலன்ஸ் வந்து தெரியாது. ஸோ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஓகேவா, எல்லாமே தான் ட்ரூத்து. ஸோ நெய்தர் த டெமிகாட்ஸ் நார் டீமன்ஸ். ஓகேவா? அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட வந்து உன்னை பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ யாரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கிருஷ்ணரை பத்தி ஃபுல்லா? யாரு கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்றாருன்னு சொல்லி ரொம்ப லவ் வச்சு சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிருஷ்ணர் அது கொடுப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள? டிவோட்டீஸ். கரெக்ட், வெரி குட். ஓகே, டிவோட்டி. ஸோ இந்த கிருஷ்ணரோட நாலேஜை ரிசீவ் பண்ணணும்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்ன? ஏன் அர்ஜுனரை சூஸ் பண்றாரு கிருஷ்ணர்? அந்த குருக்ஷேத்திர வார்ல ஈவன் பாண்டவாஸ்ல பீமா இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜ் இருக்காரு, நகுல சகதேவா இருக்காரு, இல்லை பீஷ்மதேவ் இருக்காரு, யாரு மற்ற எல்லாருமே யார் யாரோ இருக்காங்க. ஓகேவா? துரியோதனா இருக்காங்க. ஓகே, எல்லாருமே. ஏன் வந்து ஒன்லி அர்ஜுனாவை சூஸ் பண்றாரு? வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் டிவோட்டி, தட் இஸ் கரெக்ட். தென் ஹீ இஸ் நான் என்வியஸ். ஓகேவா? ஹி டோன்ட் ஹாவ் எனி எனிமிட்டி வித் எனி ஒன். ஈவன் எனிமி வந்து ஃபைட் பண்ண வந்தாலுமே அர்ஜுனா இஸ் ரெடி டு சரண்டர், ரெடி டு டை. ஓகே. இந்த மாதிரி அந்த என்வினஸ் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொறாமை, போட்டி பொறாமை அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணரோட நாலேஜ் புரிய வரும். அதுதான் இங்க சொல்றாரு. ஓகே. ஸோ ஓ லார்ட், ஈவன் டெமிகாட்ஸ் அண்ட் demons cannot understand you fully, but I am able to understand with your mercy அப்படிங்கிறாரு. ஓகே. ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வெத்தத்வம் புருஷோத்தமா பூதபாவேன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே. அதான் நான் இன்னொரு இதுல சொன்னேன்ல. ஓகே. உத்தர சொல்லும் போது வந்து பாக்கி பாக்கி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே. இதே அந்த தேவதேவ ஜெகத்பதே வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. பாக்கி பாக்கி மகா. ஸோ 189 வரும். ஸோ உத்தர உவாச்ச பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நானியம் த்வத் அபயம்
பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். அங்க என்ன சொல்றாங்கன்னா, Uttara said, "Oh Lord of the Lords, O Lord of the universe, you are the greatest of mystics. Please protect me, for there is no one else who can save me from the clutches of death in this world of duality." உத்தரா சொல்றாங்க, ஓகேவா? தேவ தேவ ஜெகத்பதே அப்படின்னு வருதுல்ல, அதே தான் இங்கேயும் வருது. இங்க என்ன வருது? தேவ தேவ ஜெகத்பதே. ஸோ ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வெத்தத்வாம் புருஷோத்தம பூதபாவேன பூதேஷ தேவ தேவ ஜெகத்பதே. Indeed, you alone know yourself by your own internal potency, O Supreme Person, origin of all, Lord of all beings, God of gods, Lord of the universe. Deva Deva Jagatpadena, Lord of the universe. Okay. So, அந்த தேவ தேவ ஜெகத்பதே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். So, he is the Lord of the universe. He is not only Lord for some people, okay, or some department. No, he is a company owner of every department. டெமிகார்டுங்கிறவங்க வந்து ஒரு டெசிக்னேட்டட் டியூட்டி ஃபார் தட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆர் தட் செக்ஷன் ஆஃப் டாஸ்க். பட் கிருஷ்ணர் வந்து ஹீ இஸ் அ லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே, எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. தட் இஸ் வாட் ஹீ சேயிங். ஓகே, அகம் சர்வசிய பிரபு. அந்த ஸ்லோகத்தை தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே, அகம் சர்வசிய பிரபு, அகம் சர்வசிய பிரபு. நான் தான் வந்து இந்த ஹோல் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட பாஸ் அப்படிங்கிறாரு. அது வந்து அரகண்ட்ல சொல்றது இல்லை, ஏன்னா அவர் சொன்னாதான் நம்மளுக்கெல்லாம் புரிய போகுது. கரெக்டா? ஒரு பிள்ளைக்கு வந்து நான் தான் அம்மா அப்படின்னு அம்மா அந்த அத்தாரிட்டேட்டிவா சொன்னாதான் பிள்ளைக்கு புரியும். அந்த இடத்துல ஏன் அம்மா வந்து ரொம்ப கர்வமா வந்து நான் தான் அம்மா அப்படின்னு சொல்றேன் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்ற யாருக்கும் சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா she is saying it authoritatively so that the child knows. The similar way, all we are all child of Sri Krishna. நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து சொன்னதுனால மட்டும்தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்னு தெரியும். அப்படி சொல்லியே வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியறது இல்லை. கரெக்டா? ஸோ அதனால வந்து அதை ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த ஸ்லோகம். பக்தும் அர்ஹசி அசேசேன திவ்யா திவ்யஹி ஆத்மவிபூதயः யாபிர்விபூதிபிர்லோகான் இமம் ஸ்த்வம் வியாப்ய திஸ்ததி. Please tell me in detail of your divine opulences by which you pervade all these worlds. திரும்ப கேட்குறாரு. இவ்வளவு சொன்ன பிறகும் திரும்ப அர்ஜுனர் அந்த ஈகர்னஸோட கேட்குறாரு. அந்த ஈகர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் நெவர் கெட் போர்டு. நம்மளுக்கு எப்பயுமே அந்த போரே அடிக்கக்கூடாது. ஓகேவா? கிருஷ்ணரை பற்றி கேட்குறதுக்கோ, அவரை பற்றி பேசுகிறதுக்கோ, அவரை பற்றி பாடுறதுக்கோ நமக்கு எப்பயுமே போர் அடிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? மெட்டீரியல் திங்ஸு இல்லை நம்ம இந்த புறணி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுறது, இல்லை அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல வந்து நம்மளோட ஃபுல் ஈடுபாடு இருக்கும். ஓகேவா? இன்னும் சொல்லுங்க அப்படின்னு. பட் கிருஷ்ணரோட இதை கேட்கும் போது வந்து ஐயோ எனக்கு ஆல்ரெடி டைம் இல்லை, எனக்கு வேற வேலைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நோ, இட் ஹேஸ் டு பி அதர் வே அரவுண்ட். ஓகே, கிருஷ்ணரை பற்றி கேட்கும் போது வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும். ஓகே, பதம் வித்யாம் அகம் யோகிம்ஸ் துவாம் சதா பரிச்சிந்தயான் மீன்ஸ் திங்கிங் ஆஃப். ஓகே, கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோஸ் அசி பகவான் மயா. ஓ கிருஷ்ணா, ஓ சுப்ரீம் மிஸ்டிக், ஹவு ஷால் ஐ கான்ஸ்டன்ட்லி திங்க் ஆஃப் யூ? இதுதான் நம்ம கேட்கணும் கிருஷ்ணர்கிட்ட. ஹவு கேன் ஐ கான்ஸ்டன்ட்லி திங்க் ஆஃப் யூ? எல்லா டைமே உன்னை திங்க் பண்ணுறது. அண்ட் ஹவு ஷால் ஐ நோ யூ? ஏன்னா கிருஷ்ணா இட்ஸ் இம்பாசிபிள் டு நோ. ஓகே, நம்ம கையில் இப்போ ஒரு ஓஷன் இருக்கு. ஓஷனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம கையில் வர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கையில் வந்து ஒரு 3 cups ஆஃப் வாட்டர் தான் நம்ம எடுக்க முடியும். இந்த ஓஷனில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால வந்து கிருஷ்ணா we can't understand கிருஷ்ணா வித் அவர் லிமிட்டட் கெப்பாசிட்டி. அதனால தான் அவர் வந்து சரண்டர் ஆகி கேட்குறாரு, இன் வாட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆர் யூ டு பி ரிமெம்பர்டு, ஓ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட்? உங்களை வேற என்னெல்லாம் இந்த ஃபார்மில் வந்து நான் பார்க்க முடியும்
ரிமெம்பர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் திரும்ப இன்குசிட்டிவ்னஸ்ல கேட்குறாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 11th சாப்டர் வந்து அது அங்கே தான் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அர்ஜுனர் கேட்கறதுனால தான் அவரை வந்து தயார் பண்ணுறதுக்காக அதை காட்டுறாரு. ஓகேவா? விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்த்தன பூயः கதயா திருப்திரி ஷண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். அமிர்தம்னா நெக்டர், கரெக்டா? ஓ ஜனார்தனா, again please describe in detail the mystic power of your opulences. Mystic power of your ஆல்ரெடி opulences சொல்லிட்டாரு, திரும்பியும் அவர் கேட்குறாரு இன்னும் ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ எம் நெவர் சாட்டியேட்டட் இன் ஹியரிங் அபவுட் யூ. ஐ எம் நெவர் சாட்டியேட்டட். சாட்டியேட்டட்னா ஐயோ நம்மளுக்கு போர் அடிக்குது, எனக்கு போதும் போதும் அப்படின்னு. ஐ நெவர் சாட்டியேட்டட். நான் எப்பயுமே வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது எனக்கு போதும் போதும்னு சொல்கிற வார்த்தையே கிடையாது. இன்னும் ப்ளீஸ் மோர் மோர், எனக்கு இன்னும் கூடுதலாக சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஃபார் த மோர் ஐ ஹியர் த மோர் ஐ வாண்ட் டு டேஸ்ட் த நெக்டர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். ஏன்னா நான் மோர் உங்களை பற்றி நான் வந்து அதிகமாக ஹியர் பண்ணும்போது ஐ வில் என்ஜாய் த நெக்டர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார் அர்ஜுனர். இதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்கு. இன்னைக்கு நான் திரும்பியும் அதை ஹைலைட் பண்ணேன், கரெக்டாக? The more we hear about Krishna, the more we will be attached to do the bhakti, then our chances are more to go back to the spiritual kingdom, Goloka Vrindavan. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எனி டவுட் டில் நவ்? ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்குனாலும்? இல்லை ஏதாச்சும் ரியலைசேஷன் இருக்கா உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ், ரியலைசேஷன் என்ன புரியுதா என்ன சொல்றாரு? ஓகேவா? கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு எல்லா ஒப்புதலையும், திரும்பியும் அர்ஜுனர் கேட்கிறாரு. ஏன்னா he wants to enjoy more nectar. ஓகே, எனி டவுட்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா? அவன் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோங்கிறது யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த 12 to 18 நம்ம என்ன பார்க்குறோம், என்ன இது வரைக்கும் பார்த்தோம்? யாரு சொல்றா? எல்லாம் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. மேற்கொண்டு ஆக்டிவா தான் இருக்கும் எல்லாரும். அப்புறம் என்ன ஒன்றும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் டிஃபன் என்ன ஆகுது, லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நேத்திக்கே யோசிச்சு வச்சுட்டோம். நீ சொல்றதை சமையல் கேட்டு. பக்கமே போகல. நமக்கு ஏதாவது யாருனாலும் ஒரு ஆளுக்கு ஹார்ட் ஹிட்டா ஸ்ட்ரைட் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி ஐயோ நம்ம நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்றோம், நம்ம லைஃப் வேஸ்ட் பண்றோம், இதெல்லாம் பகவானை பத்தி தெரியாம அப்படின்னு. வேஸ்ட் பண்றோம்னு நினைச்ச வாசி தான் இப்ப நல்லா கரெக்டா ப்ராப்பரா சாந்திக்கு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்படியே நினைச்ச வாசி தான் இப்ப சாண்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுவோம் நாங்க. பட் அதை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, அதை எப்படி இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா we have to realize, we have to ask questions. Okay, am I doing the right thing? நான் கரெக்டாக தான் பண்றேன்னா, நான் வந்து கிருஷ்ணர் சொல்ற மாதிரி தான் பண்றேனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். ஓகேவா? அதுதான் மெயின். ஓகே, இந்த 12th ஸ்லோகால என்ன சொல்றாரு அர்ஜுனா? How Arjuna accepted the Bhagavad Gita? Okay, he is saying, okay, you are the supreme truth, Param Brahma, Param Dhamma, you are the ultimate abode, Pavitram, you are the pure, Paramam Bhavam, you are the absolute truth, Purusham, you are the supreme enjoyer, then Shashwatam, eternal, you are the eternal, okay, Divyam, you are the transcendental, Adi Devam, you are the original Lord, Ajam, unborn, Vibhum, the greatest. அதான் சொல்லுது. பரம் பிரம்மா பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும். ஓகே, அக்செப்டட் பை ஆல் ஆச்சாரியாஸ். ஐ டோட்டலி அக்செப்ட் யுவர் ட்ரூத். ஓகே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா அர்ஜுனர். Then Arjuna accepts Krishna as the supreme personality of Godhead. Okay, and also great sages also confirmed. அதுதான் சொல்றாரு.
ஸோ 14ல் வந்து என்ன சொல்றாரு? ஓகே கிருஷ்ணா, ஐ டோட்லி அக்செப்ட் யூ அஸ் அ ட்ரூத் ஆஃப் ஆல் டோல் மீ நைதர் த ரெவிகார் நாட் டீமன்ஸ் வந்து உங்களை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே, that is importance of பரம்பரா because we need to hear about the Lord in the right way. Okay. இப்போ பகவத்கீதா வந்து நிறைய பகவத்கீதா இருக்கு. எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் வெர்ஷன்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பகவத்கீதா ஃபார் என்ன சொல்றது, ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பகவத்கீதா ஃபார் என்ன ரிலீவிங் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. தட் இஸ் த ரீசன் ஸ்ரீல பிரபுதா எஸ்டாப்ளிஷ் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். ஹி ரெஃபர்ட் ஆல் த கமெண்ட்ரி. ஓகே. ஸோ ஒருத்தவர் வந்து சொன்னாரு பகவத்கீதா படிச்சுட்டு, ஸ்ரீல பிரபுபாதா, ஓகே நான் வந்து பகவத்கீதா படிச்சிருக்கேன், உங்க பகவத்கீதா, பட் ஐ எம் நாட் சீங் எனி டிஃபரன்ஸ். ஓகேவா, நீங்க மதுவாச்சாரியா என்ன சொன்னாரோ, ஓகே, வேற என்ன இன்னும் 2 3 ஆச்சாரியா என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னதே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா. ஓகே, யூ ஆர் நாட் டெல்லிங் எனி திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் தே டோல்ட் அப்படின்னு. அப்போ ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாரு அவங்கள்ட்ட, ஓகேவா, ஐயோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, குட் தட் ஓகே ஐ டோல்ட் வாட் the acharyas told, because I am not saying some words, adding some words from my end. Okay, because madhvacharya is a representation, okay va, of vayu bhagavan. ஸோ அப்படி வந்து அவங்க சொன்ன கமெண்ட்ரி எடுத்து தான் ஸ்ரீல பிரபுபாதா பகவத்கீதா அந்த பாகவதம் எழுதியிருக்காரு. அதனால வந்து இட் இஸ் த ரைட் மெசேஜ். ஹீ டிடன் ஆட் எனி ஆஃப் ஹிஸ் வியூ. ஓகே, ஸோ ஆச்சாரியா என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஓகேவா, அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பரம்பராங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஹாஸ் டு பி டிசிப்ளிக் சக்சஷன். கரெக்ட் இதில் வரும், ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். எமுலேட் த ஸ்பிரிட் who does not understand Krishna, demigod and demon, because they are not surrendering to Krishna. They are not the friend of Krishna. They are not they are not having full, they are having enmity. Okay. அடுத்து அர்ஜுனா ரெக்வெஸ்ட் டு ஹியர் மோர் அபவுட் கிருஷ்ணாஸ் க்ளோரிஸ். ஓகேவா, அது திரும்ப திரும்ப இன்னும் நிறைய சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, தேவ ஜெகத்பதேனா யூ ஆர் த யூனிவர்சல் பாஸ். ஓகே, 16 லைன் திரும்ப இன்னும் கேட்குறாரு, இன்னும் வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, நான் இன்னும் உங்களோட அப்லன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு. 17ல் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஹியரிங் கிருஷ்ணா வந்து ஹியரிங் இன்க்ரீசஸ் ரிமெம்பரன்ஸ். நம்ம ஹியர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட ரிமெம்பரன்ஸ் அபவுட் கிருஷ்ணா வில் இன்க்ரீஸ். ஓகே, நம்ம வந்து சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது. வி ஹாவ் டு இன்ஃபார்ம், வி ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் செல்ஃப். அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. பிகாஸ் அர்ஜுனா கேட்குறாருல, எப்படி நான் உங்களை ஆல்வேஸ் திங்க் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஹியர் மோர். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆச்சாரியா கேட்கும்போது, எப்படி வந்து நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிறது, பர்ஃபெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது வந்து, the more you hear, the more chant about Krishna. கிருஷ்ணரை பத்தி எப்ப நம்ம நிறைய கேட்கிறோமோ, எப்ப அவரை பத்தி நிறைய வந்து பேசுறோமோ, அவரோட சாண்டிங் வந்து இது பண்றோமோ, அப்பதான் we can become a perfect man. Okay. In the devotion, like always, there is no limit. You can attain more. Okay. So hearing remembers Krishna, always think of Krishna. Thus, by remembering Krishna, one can relish great nectar. Okay, இந்த ஒவ்வொரு வேர்ட்லயும் இருக்க நெக்டரை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு. எனி ஸ்டேட்மெண்ட், அமிர்தம் நெக்டர்னா என்ன? நெக்டர்ன்றது நம்ம நினைச்சிட்டு ஓகேவா, ஒரு திரவம், ஒரு என்ன சொல்றது, ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்னு. நோ, நாட் நெசசரிலி ஆல்வேஸ். ஓகே, ஸோ நெக்டர்ங்கிறது இட் வில் எனி ஸ்டேட்மெண்ட் கன்சர்னிங் அபவுட் கிருஷ்ணா, கிருஷ்ணர் பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அது ஒரு அமிர்தம் தான். திஸ் நெக்டர் கேன் பி பர்சீவ்டு பை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவர் ஃப்ரெஷ் லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சர் பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது வந்து அதுலேருந்து வர நாலேஜ் வந்து நெக்டர். ஓகே, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு ரிமெம்பர் கிருஷ்ணா மோர். ஓகே, சச் டாபிக்ஸ் ஆர் எவர் ஃப்ரெஷ். இப்போ வந்து இந்த ஒரு டாபிக் பரம்தாமா அப்படிங்கிறது வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணாக்கு சொல்லியிருக்காரு. பட் அதே இது நம்ம இன்னைக்கு சொல்லும் போது வந்து இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 16 to 18 என்ன கேட்குறாரு? ஃபார் த சேக் ஆஃப் காமன் பீப்புள் இந்த கொஸ்டின்ல ஆஸ்க் பண்ணுறாரு அர்ஜுனர். ஓகே, ஆன் பிகாஃப் ஆஃப் அஸ். அப்போ ஆஸ்க் பண்ணும்போது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக கேட்குறாரு. அப்படி இது பண்ணும்போது பர்சனல் அப்சர்வேஷன் வரும்,
அப்படி வரும்போது வந்து டு டேஸ்ட் த நெக்டர் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக கிருஷ்ணரை வந்து ரிமெம்பர் பண்ணலாம், அதுக்காக தான் இதை கேட்குறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். எனி கொஸ்டின், எனி டவுட்? Any doubt about this topic? Oh, next week, please. சத்துஸ்லோகி இந்த 10வது சாப்டர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஜிஸ்டாக வந்து குயிக்காக வந்து ரெஃபர் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப்பிங் த ரெக்கார்டிங்.